ஸோ மேஷ ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அண்ட் யார் அந்த நபர் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான வெற்றி பயணத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குவீங்க அப்படின்னு இருக்கு. அது எப்படின்னா, நிறைய ட்ராவல் ஏதாவது நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும், இல்லை குறிப்பிட்டு ஒரு முக்கிய பயணம் உங்களுக்கு ஒரு முக்கிய புதிய திருப்பத்தை வந்து வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ரீடிங்கில் வருது. இழந்த சந்தோஷத்தை நிம்மதியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் அப்படின்னு இருக்கு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோட சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் வந்து அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேஷ ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அண்ட் யார் அந்த நபர் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ ராசி உங்களுக்கான வெற்றி பயணத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குவீங்க அப்படின்னு இருக்கு. அது எப்படின்னா, ரொம்ப வருடங்களாக நீங்கள் பிளான் பண்ண ஒரு விஷயத்த இந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுடைய உழைப்பால் இல்லை உங்களுடைய ஒரு திறமையால் நீங்களே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும், என்னை யாரையாவது வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் நீங்களே அதுக்கான ஆக்ஷனை எடுத்து நீங்களே அதற்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நிறைய ட்ராவல் ஏதாவது நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும், இல்லை குறிப்பிட்டு ஒரு முக்கிய பயணம் உங்களுக்கு ஒரு முக்கிய புதிய திருப்பத்தை வந்து வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ரீடிங்கில் வருது. இந்த மேஷராசி இந்த மாதம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 4 வருஷமாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ண பணம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் ரீதியான விஷயம் நீங்கள் சேமித்து வச்சு நீங்கள் லைக் ஒரு அடகாத்து வச்ச ஒரு விஷயம் 4 வருஷமாக அது இந்த மாதம் நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட்
இப்போத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போத்துலேருந்து ஒரு 4 வருஷத்தில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும். அதனால் சேவிங்ஸையும் நீங்கள் தாராளமாக இந்த மாதத்துலேருந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றது சொல்லலாம். எனக்கு வந்து வருமானமே இல்லை, இதில் எங்கே நான் சேவிங்ஸ் மேற்கொள்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஆனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருமானம் இருக்க தான் செய்யும். நம்ம டெய்லியும் ஏதோ ஒரு செலவு செய்கிறோம். அதிலிருந்து 1% இல்லை 5% நீங்கள் சேவிங்ஸாக எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சர், அதுவும் 4 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பெனிஃபிஷியலாக வந்து அமையும் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய உணர்வுகள் பார்க்கும்போது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இத்தனை மாதம் வந்து ஒரு போராட்டத்துக்குரியதாக உங்களுடைய உணர்வுகள் இருந்திருக்கலாம். எனக்கே இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படியெல்லாம் செய்யணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இழந்த சந்தோஷத்தை, நிம்மதியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் அப்படின்னு இருக்குது. அப்போது அது உருவாகும் போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணுவீங்க. அதாவது மற்றவங்க இவங்ககிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது, இவங்ககிட்ட நம்ம வச்சுக்கிட்டா நம்ம தான் வந்து காயப்படணும், ஸோ இவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவங்ககிட்டலாம் மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாது, அப்படியான ஒரு மனநிலைக்கு போவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ உங்களை தேடி பிரச்சனை வரும்போது நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பீங்க. ஸோ அவங்க பேக் அவுட் ஆவாங்க. ஆனால் நீங்களாக தேடி ஒரு பிரச்சனைக்கு போகிறதுன்றது அது உங்களுடைய மதிப்பு மரியாதையை குறைக்கிற விதமாகிடும். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வருது. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய நல்ல விதமான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதம் அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சில மாற்றங்களை செய்யணும். உடல் ரீதியான மாற்றங்கள், உங்களுடைய செயல்கள் ரீதியான மாற்றங்கள், நீங்கள் டே டு டே லைஃப், ரொட்டீன் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, உங்கள் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணிக்கிறது, உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறது, நீங்கள் ஒரு காரியத்தை எப்படி அணுகுறீங்க அதில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வருது. இப்படி நீங்கள் உங்களுடைய செயல்களை மாற்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சி தீரும். இந்த மாதத்திலே அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அது எப்போ வேணாலும் கிடைக்கும். ஒரு சில நாட்கள்லேயே கூட கிடைக்கும். இந்த பதிவை பார்த்து இல்லை ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனது ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ மேற்கொண்டு நீங்கள் வந்து எது பேசினாலும் குழப்பம் இல்லாமல் பேசணும். தெளிவான மனநிலையோடு வந்து பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய டைம் வள கொழன்னு ஒரு மாதிரி பேசுவீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குறவங்களுக்கும் புரியாது, ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் புரியாது. ஸோ ஃபைனலி அந்த ஒரு கான்வர்சேஷன் வேல்யூவே இல்லாமல் போயிடும். நீங்கள் உண்மையாக நல்லதாக சொல்லியிருப்பீங்க, முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது வேலிட் இல்லாமல் போயிடும். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக, தெளிவாக, தைரியத்தோடு பேசணும் அப்படின்றது இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். யார் அந்த நபர், எந்த நபர் உங்களுடைய லைஃப்பில் வரப்போகிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி. ஸோ உங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃபினான்ஷியலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களோட கொஞ்சம் யங்கர் பர்சனாக இருப்பாங்க. அந்த ஆண் நபர் ஒரு கிளாரிட்டியோடு வருவாங்க, ஒரு முடிவோடு வருவாங்க. ஸோ இதுதான் என்னோடய முடிவு, இதுதான் என்னோடய கிளாரிட்டி, நான் ஒரு ஆஃபரோடு வரேன், உனக்கு நான் ஒரு ஐடியாவோடு வரேன், ஸோ இதை வந்து நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா உனக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட், அப்படியான ஒரு ஆண் நபர் உங்களை தேடி இந்த மந்த் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்களுடைய முடிவுகள், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் ரீதியான ஒரு பிரச்சனை இழப்பில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைய இருக்குது அப்படின்றதுனால ஸோ அந்த நபரை நீங்கள் வந்து விடாமல் பிடிச்சிக்கோங்க. நல்ல ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் வந்து மேக் பண்ணி ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்ன நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில்
பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.